உங்களை ஒரு வியூவர்ஸ் கேட்டிருக்காங்க, நான் ஸ்கேலப் டிசைன் ஸ்டிச் பண்ணிட்டேன் ப்ளவுஸு. ஸோ இது வந்து ரொம்ப இந்த மாதிரி ப்ராடாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நானே. இந்த மாதிரி ப்ராட் ஆயிடுச்சுன்னா அது ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் சரி, பா நெக்காக இருந்தாலும் சரி, அது எந்த நெக்காக இருந்தாலும் ஓகே. இப்படி ப்ராடாக இருக்கிறத சிறுசு பண்ணணும்னு கேட்குறீங்க. ஸோ இது எப்படி சிறுசு பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியாங்க. பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் இப்போ இந்த கலரில் நான் ப்ளவுஸ் இது நான் வந்து ஸ்டிச் பண்ணல, உங்களுக்கு சும்மா தான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கலரில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க, ஆரஞ்சு கலரில். இப்போ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த உள்ளுக்குள்ளே உள் லேயர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு சின்ன லேயர் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்கேலப் வந்து சின்ன லேயர் ஒன்று கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த லேயர் கடியில் வந்து, அதாவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க, ஸ்டிச்சிங் கடியில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, சரிங்களா? இந்த மாதிரி இன்னொரு லேயர் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு லேயர் வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளார, அதாவது ப்ளவுஸ் கடியில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லேயர் வச்சு இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டபுள் லேயர் வரும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் வந்து சின்னதாக குறுகி கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.